யுவி கிளாஸ் ரூம் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 5ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கணக்கு பயிற்சி ஏட்டின் 5வது அலகு தகவல் செயலாக்கம் பாடத்திற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 5.1 வண்ணத்து பூச்சியில் உள்ள வடிவங்களுக்கு விருப்பமான வண்ணமிட்டு வடிவங்களை எண்ணி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வண்ணத்து பூச்சியில் பார்த்தீங்கன்னா செவ்வகம், சதுரம், வட்டம், முக்கோணம் இப்படின்னு வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு வடிவங்களுக்கு நாம் ஒவ்வொரு கலரை நாம் சூஸ் பண்ணி கலர் அடிக்கணும். படத்தில் காட்டிக்கிற மாதிரி நீட்டாக கலர் பண்ணிக்கோங்க. வண்ணத்து பூச்சியில் ஒவ்வொரு வடிவமும் எத்தனை முறை வந்திருக்கு அப்படிங்கிறத எண்ணி நாம் இங்கே எழுதணும். நீங்கள் அங்கே சதுரத்துக்கு என்ன கலர் அடிச்சிங்களோ அதே கலர் அடித்து எத்தனை முறை வந்ததுன்னு எண்ணி எழுதுங்க. அதே மாதிரி செவ்வகத்துக்கும் என்ன கலர் அடிச்சிங்களோ அதே கலர் அடித்து எத்தனை முறை வந்திருக்குதுன்னு எண்ணி எழுதணும். இதே மாதிரி தான் முக்கோணத்துக்கும் வட்டத்துக்கும் அதே கலர் அடித்து நீங்கள் எத்தனை முறை வந்திருக்குதுன்னு எண்ணி எழுதுங்க. அடுத்த பகுதி 5.2 வடிவங்களை எண்ணி குறிப்பின்படி மதிப்பை கண்டுபிடித்து விருப்பம் போல் வண்ணம் தீட்டி மகிழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறிப்பு கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டம்னா அதனுடைய மதிப்பு 2, ஒரு முக்கோணம்னா அதனுடைய மதிப்பு 3. முதல் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 11 முக்கோணம் இருக்குது. 11 × 3 33 அப்படின்னா அந்த முக்கோணம் கொடுத்துருக்கிற படத்தினுடைய மதிப்பு 33. இரண்டாவது படத்தில் 12 வட்டங்கள் இருக்குது. ஒரு வட்டத்தினுடைய மதிப்பு 2. அப்போ 12 × 2 24. இரண்டாவது படத்தினுடைய மதிப்பு 24. அடுத்த பகுதி 5.3 பொம்மையின் ஆடையில் உள்ள முக்கோணம், சதுரம், வட்டங்களுக்கு விருப்பமான வண்ணமிட்டு வடிவங்களை எண்ணி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொம்மையில் இருக்கக்கூடிய முக்கோணம், சதுரம், வட்டத்துக்கு உங்களுக்கு பிடித்தமான கலரை அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எண்ணி எழுதணும். இதில் சதுரங்கள் 10 இருக்குது, வட்டம் 8 இருக்குது, முக்கோணம் 8 இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா சதுரம் கூட்டல் வட்டம் கூட்டல் முக்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் கூட்டும் பொழுது நம்மளுக்கு 26 வரும். அடுத்த பகுதி 5.4 சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் வினா படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 5 முக்கோணங்கள் இருக்குது. இரண்டாவது வினா 10 முக்கோணங்கள் கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் இ. அடுத்த வினா வட்டம் கூட்டல் வட்டம் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 × 5 = 10. அப்போ ஒரு வட்டத்தினுடைய மதிப்பு 5. வட்டம் பெருக்கல் சதுரம் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. வட்டம் 5 அப்படின்னா 5 × 2 = 10. அப்போது சதுரத்தின் மதிப்பு 2. அப்போது 5ஐயும் 2ஐயும் கூட்டினா, அதாவது வட்டத்தையும் சதுரத்தையும் கூட்டினா 5 × 2 = 7. அப்போ சரியான விடை 7. அடுத்த வினா முக்கோணம் கூட்டல் முக்கோணம் ஈக்குவல் டு 6. அப்போது 3 × 3 = 6. முக்கோணத்தின் மதிப்பு 3. வட்டம் கூட்டல் முக்கோணம் ஈக்குவல் டு 8. முக்கோணம் 3ன்னு சொல்லிட்டோம். அப்போது வட்டம் 5ஆக தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 + 5 + 3க்கு பொருத்தமானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. 3 முக்கோணம், 5 வட்டம். அப்போ முக்கோணம் ப்ளஸ் வட்டம் ப்ளஸ் முக்கோணம். அடுத்த வினா 10 + 10 = முக்கோணம் + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முக்கோணத்தினுடைய மதிப்பு 13ஆக இருக்கணும். அடுத்தது வட்டம் கூட்டல் முக்கோணம் ஈக்குவல் டு 10 + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கோணம் 13ன்னு சொல்லிட்டோம். அப்போ 13 கூட எதை கூட்டினா 5 கிடைக்கும்? 2. அப்போ வட்டத்தின் மதிப்பு 2. இப்போ நாம் முக்கோணத்திலிருந்து வட்டத்தை கழிக்கணும். அதாவது 13ல் இருந்து 2 கழிக்கணும். 13ல் 2 போச்சு அப்படின்னா விடை 11. அடுத்த வினா வட்டம் ஈக்குவல் டு 5, முக்கோணம் ஈக்குவல் டு 4, சதுரம் ஈக்குவல் டு 2 எனில் வட்டம் பெருக்கல் முக்கோணம் பெருக்கல் சதுரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது 5 × 4 × 2 5 20, 22 40. அப்போ சரியான விடை ஆப்ஷன் இ 40. குழந்தைகளே, இதோட இந்த பாடம் முடிஞ்சுது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம்.